காலையிலே மாயா அவர்கள் ஒரு டிஸ்கஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி அ டிஸ்கஷன், திஸ் இஸ் அ பிராண்டிங். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் வீக்லேயே இந்த ஒரு விஷயத்தை பற்றி எல்லா கண்டஸ்டண்ட்டும் பேசினாங்க. மக்கள்கிட்டயும் அது பேசும் பொருளாச்சு, விவாத பொருளாக மாறிச்சு. ஓகேங்களா? பிஆர் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சில பேர் ஐ எம் நாட் ஏ பிஆர் ஆஃப் அர்ச்சனா, பட் ஐ எம் ஓட்டிங் ஃபார் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டும் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஓட்டு போடுறோம், அர்ச்சனாங்க தான் ஓட்டு போடுறோம், ஆனால் நாங்கள்லாம் பிஆர் கிடையாது அப்படிங்கிறது சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் இதை வந்து நம்ம சொல்லணும்ல, ஸோ அதனால் டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ மாயாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டாங்க. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் தான் தூண் மாதிரி நின்று காப்பாற்றிட்டு இருந்தார் மாயா அவர்களை. எவ்வளோ பால் வந்தாலும் தூக்கி போட்டு அடித்து மிதிச்சிட்டு இருந்தார் அவர். சில விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஓப்பன் அப் பண்ணியிருந்தார் விஜய் வர்மா. குறிப்பாக அர்ச்சனாவை பற்றி லாஸ்ட் வீக்கில் வந்து ஓப்பன் அப் பண்ணியிருந்தார், இந்த பெய்டு பாட்ஸ் பற்றிலாம். சரி, ஓகே, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க மக்கள். ஒரு பக்கம் சந்தேகத்துக்கு உள்ளாகிச்சு, ஒரு பக்கம் வந்து சில பேர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், இல்லை எப்படி இந்த பொண்ணுக்கு மட்டும் இவ்வளோ சப்போர்ட்டிங்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ மாயா பேசக்கூடிய தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வர்மா அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்கான்ல, அவன் வந்து ரொம்ப ஜெம் பர்சன். ஒரு ஜாலியான, ஒரு அழகான, ஒரு சூப்பரான, ஒரு ஹார்ட்ஃபுல்லான, ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பர்சன். அந்த பர்சன் வந்து எப்படி இந்த கேமை விட்டு எலிமினேட் ஆக முடியும்? நான் அவனை நினச்சது வந்து டாப் 3ல் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. அண்டு இவங்க வந்து கம்பேரிட்டிவ்லி யாரை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு அவர்களை. விஷ்ணுவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, அவனுக்கு ஒரு கேரக்டரே கிடையாது, அவன்லாம் ஒரு டம்மி. அவனை போய் எப்படி சேவ் பண்ணுறாங்க, ஆனால் விஜய் வர்மாவை எப்படி எலிமினேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிடுச்சு, மக்கள் வந்து ஒரு லிமிட் வேரி தான் ஒரு பர்சனை வந்து கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் அந்த மக்களால் அதை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இங்கே எல்லாமே ரோபோட் ஓட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணுறாங்க. ரோபோட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரோபோட் ஓட்டு மூலயமா தான் இவங்க எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. மற்றபடிக்கு இவங்கெல்லாம் என்றைக்கோ போக வேண்டிய ஒரு ஆளுங்க, இன்க்ளூடிங் அர்ச்சனா, விஷ்ணு, மணி, தினேஷ் எல்லாருமே பியர் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க மாயா ஒரு பக்கம். அக்ஷயாவும் ஆமாங்க, நான்லாம் ஒரு 56 டேஸ் மக்களே என்னை உள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னும்போது எனக்கு ஃபீல் டு பி எ ப்ரௌட் அப்படின்றாங்க. மாயா ஒரு பக்கம் நான் டைட்டில் வின் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் மக்கள் என்னை இத்தனை காலங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. பட் ரியல் ஈஸ் என்ன அப்படின்னு தெரியுங்களா? பவா செல்லதுரை அவர்கள் வந்து எவிக்ட் ஆகி, அதாவது செல்ஃப் எவிக்ட் ஆகி வெளியே போனார். அந்த ஒரே காரணத்துக்காக தான் மாயா அவர்கள் உள்ளே இருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமே எவனாவது வந்து கமெண்ட்டில் வந்து முட்டு கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. அதுக்கப்புறம் இந்த கேமோட புரிதல் வந்து எனக்கு தான் கம்மியாக இருக்கிறதா நான் நினச்சிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது 2வது வாரம் பவா செல்லதுரை அவர்கள் வந்து செல்ஃப் எவிக்டாக வெளியே போகிறார். அந்த வாரம் மாயா தான் லீஸ்ட் ஓட்டிங்ஸில் வந்து கம்மியாக இருக்காங்க. நம்ம தான் அனலைசிஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம்டு அவங்க தான் எவிக்டாக வெளியே போகிறாங்க அப்படிங்கிற போது பவா செல்லதுரை இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தார், போயிட்டார். அதனால் வந்து அந்த வாரத்தில் எலிமினேஷன் இல்லை. மாயான்னா யாருன்னே தெரியாது அப்போது பெருசாக. அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்க நெகட்டிவாக பாசிட்டிவானு கூட தெரியாது. மக்கள் ட்ரை டு பி எலிமினேட் மாயா அப்படின்ற லெவல் தான் வந்து இருந்தது. அந்த இடத்துல பவா செல்லதுரை தான் மாயா அவர்களை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றுறதின் காரணமாக தான் இவ்வளோ தூரம் வந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ முட்டை கொடுத்தாங்க அந்த பக்கம் அஃபிஷியல் சைடில் இருந்துன்றதும் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? மாயாவை எலிமினேட் பண்ணுறதுக்கு பதிலாக ரவீனாவை எலிமினேட் பண்ணுறது, மாயாவை எலிமினேட் பண்ணுறதுக்கு பதிலாக நிக்சனை வந்து பலியாடாக மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் வேறு, அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. பட் பாட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க, ரோபோட் ஓட்ஸ். அதனால தான் இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னென்னா, உங்ககிட்ட ஒரே கேள்வி தான் நான் கேட்குறேன். விஜய் டிவி எவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட்டு, எவ்வளோ பெரிய டிவி, ஹாட் ஸ்டார் எவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட், எவ்வளோ பெரிய விஷயம் அது சோசியல் மீடியாக்களில், அது எவ்வளோ பெரிய ட்ரெண்டில் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓடிடியில் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு தளத்தில் ஒருத்தன் ப்ராடு பண்ணி ரோபோட் ஓட்டு பண்ணி அவன் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அப்போ என்ன புடங்கிறதுக்கு நீங்கள் ஷோ நடத்துகிறீங்கன்ற கேள்வி வருதா இல்லையா? நீங்கள் வந்து பிராண்டிங் பண்ணலாம், ஆனால் ஓவர் எவராக பிராண்டிங் பண்ணுற அப்படிங்கிற பேரில் ஹாட் ஸ்டார் பேரையும் விஜய் டிவியோட பேரையும் தான் நீங்கள் வந்து கெடுக்குறீங்க. இப்போ எல்லாரோடைய வெற்றிலும் சந்தேகம் வரும்ல, ஓ அப்படின்னா எல்லாருமே பாட்ஸ் கிரியேட் பண்ணி இவன் வந்து வெற்றி பெற்றாங்க. ஆமாம், இல்லை இவன் தான் வெற்றி பெறணும்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவனில் வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வரும்ல. அப்போ நீங்கள் அசிங்கப்படுத்துறது வந்து கண்டஸ்டண்ட்டை கிடையாது, கண்டஸ்டண்ட்டை மட்டும் கிடையாது, நீங்கள் விஜய் டிவியும் அசிங்கப்படுத்துகிறீங்க, ஹாட் ஸ்டாரையும் அசிங்கப்படுத்துகிறீங்க. அங்கே ஜென்யூனாக ஓட்டிங் உழுதுன்ற பேரில் தானே எல்லாமே ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்ருக்காங்க மக்கள் நம்பி. இங்கே ரோபோட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி இதனால தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ ஹாட் ஸ்டார் என்ன வேலை செய்யுது, விஜய் டிவி என்ன வேலை செய்யுது, அதை பற்றி நீங்கள் எதுவும் கேட்க மாட்டிங்களா?
ரசிகர்களை மட்டும்தான், கண்டஸ்டண்ட்டை மட்டும்தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழும்புதுப்பா. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. இன்னொரு தவணை சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி.